மக்களை எப்பவும் போல இன்ஸ்டாகிராம் சும்மா ஸ்வைப் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தற்செயலா ஒரு ரீல்ஸை பார்த்தேன். நீங்க சங்கரங்கோயில் இல்ல சங்கரன்கோயில் பக்கத்துல இருந்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். அது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்விக்கியில வந்து ரூ. 89 சிக்கன் பிரியாணி, ரைத்தா, அதோட குழம்பு, அது போக ஒரு ஸ்வீட் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் பார்த்தேன். இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத நேத்தே ட்ரை பண்ணேன். அப்போ வந்து இல்ல இப்ப அவைலபிள் இல்ல. நாளைக்கு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிச்சு. சரி, ஓகே. இன்னைக்கு அத வந்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு 10:45 10:50 கிட்டயே ஸ்விக்கிய ஃபர்ஸ்ட் டைமா ஸ்விக்கி இப்ப தான் டவுன்லோட் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி ஸ்விக்கி யூஸ் பண்ணதே கிடையாது லைஃப்ல. ஸ்விக்கிய யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தா கரெக்ட்டா 11 மணிக்கு கிட்ட தான் கடை ஓப்பன் அப்படின்னுச்சு. 11 மணிக்கு உள்ள போய் பார்க்குறேன், இல்ல நீங்க நாளைக்கு திரும்ப வாங்க அப்படின்னுச்சு. ரைட்டு, ஃப்ராடுக்கார பயலுக நம்மள ஏமாத்திட்டாய்ங்க அப்படின்னு தான் நெனச்சேன். நம்ம டவுன்லோட் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாரி ஒரு ட்ரிக்ஸ யூஸ் பண்றாங்க போல ஸ்விக்கி அப்படின்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் அவிங்களே 12:30 மணிக்கிட்ட திரும்பவும் உள்ள போய் பார்க்குறேன், இப்போ ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னாங்க. உடனே அந்த பிரியாணிய ஆர்டர் பண்ணியாச்சு. அந்த பிரியாணி நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்ப அது எப்படி இருக்கு? அத பத்தின ஒரு ஃபுட் ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். புதுசா தான் இருக்கு. பார்ப்போம். எந்த அளவு நல்லா வருதோ, அந்த அளவு போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். அத சாப்பிட்டு பார்த்து எந்த அளவு நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். நீங்க அத மறக்காம யூஸ் பண்ணுங்க வேகமா. மேபி இத அப்லோட் பண்றப்ப அந்த ஆஃபரே கூட முடிஞ்சிருக்கலாம். தப்பா நினைக்காதீங்க. நவம்பர் 28, 29, 30 இந்த 3 நாள்ல இந்த ஆஃபர் உங்களுக்கு சங்கரங்கோயில் லொகேஷன்ல இருக்கவங்களுக்கு இந்த ஆஃபர் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். யூஸ் பண்ணிக்கோங்க. மக்களே, ஆர்டர் பண்ண மாதிரியே வந்துருச்சு. ரூ. 89 பிரியாணி, ரைத்தா, அதோட குழம்பு, ஒரு ஸ்வீட்டு. தெரியுதா? இந்த அளவு இருக்கு ஸ்வீட்டு. இது சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணதுதான். என்ன வலுவா இருக்கு. இதுவே ஒரு டீசெண்டான அளவு தான். இப்ப இதை சாப்பிட போறோம். எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். முழுக்க முழுக்க இது வந்து இந்த பெய்டு ப்ரொமோஷன் எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ரீல் பார்த்தேன். அந்த ரீல்ல ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அப்புறம் எனக்கு கிடைச்சிச்சு. சாப்பிட போறோம். உண்மை என்னன்னு சொல்ல போறோம். இவ்வளவுதான். இது இந்த பெய்டு ப்ரொமோஷன் ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. நம்மள மாதிரி வெறும் 1500 ஃபாலோவர் கிட்ட வச்சிருக்கவனுக்குலாம் பெய்டு ப்ரொமோஷன் வரமாட்டாங்க யாரும். சரிங்களா? சாப்பிட போறோம், எப்படியும் சொல்ல போறோம். அவ்வளவுதான். தட்டில் முதல்ல மாத்திக்கிறேன். தட்டையும் சிறப்பா வச்சாச்சு. இந்த தட்டும் வந்துருச்சு. இந்த பிளேட்ல சாப்பிட்ற இந்த இதில் சாப்பிட்றதெல்லாம் ஒரு செட் ஆகாது. அதனால பிளாஸ்டிக்ல இருந்து தள்ளி வச்சுக்குவோம். நீங்களுமே பிளாஸ்டிக்ல சாப்பிட்றத முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஓகே ஓகே ரைட். அருமையா கேக்கு துண்டு மாதிரி தெரியுதா? தெரியுது. கேக்கு துண்டு மாதிரி இருக்கா? நண்பர்களே, இந்த அளவு ஒரு பீஸு, ஒரு சிக்கன் பீஸ் இருக்கு. கரெக்டா தெரியுதா? தெரியுது. இது மாதிரி மொத்தம் ஒரே பீஸ் தான், உடஞ்சிருச்சு போல பேக்கிங்ல. அவ்வளவுதான். கலர் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோல. அதை காமிக்க ட்ரை பண்றேன். கலர் மட்டும் கொஞ்சம் வெள்ளை பொரிஞ்ச மாதிரி இருக்கு. அந்த ஒரு கலர் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அந்த இது. மற்றபடி பாஸ்மதி அரிசி, பிரியாணியுமே நல்லா தான் இருக்கு. என்ன, அந்த அரிசி வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கு. கொஞ்சம் வட்டச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அரிசியாவே இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சோறுக்கு வரல அது. அது ஒண்ணுதான். இல்ல, மசாலா வந்து பெருசா உள்ள இருக்கிற மாதிரி தெரியல. ஆமா, நான் ரொம்பலாம் குறை சொல்ற ஆளு கிடையாது. எனக்கே குறையா தெரியுதுன்னா ஒரு மாதிரிதான் இருக்கு. அந்த மீட்லாம் இன்னும் கொஞ்சம் மசாலா இறங்கின மாதிரி தெரியல. பிரியாணியே வெள்ளை பொரிஞ்ச கலர்ஃபுல்லா இல்ல. அந்த ஒரு மாதிரி பொடி போட்டு இதா இருக்கும்ல, அப்படி இல்ல.
அதையும் வீடியோவில் காமிக்கிறேன். அது போக பீஸ்லையுமே அதை சாப்பிட்றப்ப அந்த ஃப்ளேவர் உள்ள இறங்கல. ஆமாம், பெருசாக அந்த ஃப்ளேவர் இல்லை. ஓகே தான், 89 ரூபாய்க்கு அளவு குவான்டிட்டி ஓகே, ஓரளவு டேஸ்ட் நல்லா இருக்கு. இல்லை ஒருவேளை இன்னைக்கு அப்போ இருக்கான்னு தெரில, வெள்ளை பறிஞ்சிருக்கு அரிசி, சரியா அரிசியாக தான் இருக்கு, இன்னும் சமையல் ஆகலை, அது அரிசியாக தான் இருக்க மாதிரி இருக்கு. மற்றவங்களுக்கு எப்படியோ, எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அரிசி வந்து உடையலை, கடிக்கிற மாதிரி இருக்கு, பீஸ் பீஸாக கடிப்போம்ல அந்த மாதிரி, இன்னும் கொஞ்சம் வேகணுங்கிற மாதிரி இருக்கு. குழம்பையும் அந்த வெங்காயம் தயிர் வெங்காயத்தை போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்போ எப்படி இருக்குன்னு. இது தயிர் வெங்காயம் ஓகே, கொஞ்சம் ஊற்றி பார்ப்போம். குழம்பு வந்து ஒரு சில நேரம் சில கடையில் நல்லா இருக்கும், சில கடையில் மட்டமாக வச்சுருப்பாங்க, சோறை ஸ்பாயில் பண்ணிடும். ஓகே தான், டீசெண்டான ஒன்றா தான் இருக்குது. அடுத்து ஸ்வீட் டேஸ்ட் பண்ணுறோம், வீடியோவை முடிக்கிறோம். இதோட காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்த இந்த ஸ்வீட்டையும் ட்ரை பண்ண போகிறோம், எப்படின்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான், இந்த அளவு தான் கொடுத்துருக்காங்க காம்ப்ளிமெண்ட்டாக 89 ரூபா பிரியாணிக்கு. ஸ்வீட் அருமையாக இருக்குது. ஆமாம், அது ரெண்டை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்வீட் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு. 89 ரூபாய்க்கு பிரியாணி நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டிங்கன்னா, சங்கரன் கோயில் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஆர்டர் போட்டிங்கன்னா பிரியாணி ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு ஸ்வீட் வந்துடுது, தயிர் வெங்காயம் குழம்பு வந்துடுது. நான் ஆல்ரெடி டேஸ்ட்டான்னு சொல்லிட்டேன். இதான் இந்த வீடியோ நான் எதில் பார்த்தேன் அப்படின்னா, யூடியூபர் பட்டாணின்னு சொல்லி சங்கரன் கோயில் ரிலேட்டடான ஃபுட் கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்காரு. அவர் வீடியோவை தற்செயலாக பார்க்குறப்ப தான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒர்க் ஆச்சு. கண்டிப்பாக ஒர்க் ஆகும். 11 மணிக்கு ட்ரை பண்ணாங்க கரெக்டாக, ஒரு 11:30 12 மணி போல் அதை கொஞ்சம் அப்போ போய் பார்த்துக்கிட்டே இருங்க, ஸ்விக்கி ஆப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சங்கரன் கோயில் சங்கரம் சுற்றி இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நான் சொன்னது தான், நாளைக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நான் இன்னைக்கு வந்து 29ஆம் தேதி இன்னைக்கு இதை வாங்கியிருக்கேன், எனக்கு இந்த டேஸ்ட் இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஒரு ஆவரேஜான பிரியாணி டேஸ்ட் தான் இருக்குது. 89 ரூபாய்க்கு குவான்டிட்டி ஓகே, குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. வேறு இது மாதிரி ஃபுட் கண்டென்ட்லாம் போடலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆல்ரெடி இந்த வீடியோ சொன்னோம்ல, நான் அந்த யூடியூபர் பட்டாணிங்கிறவரை தான் பார்த்தோம்னு. உங்களுக்கு ஃபுட் கண்டென்ட் வேணும் சங்கரன் ரிலேட்டட்னா அவரை ஃபாலோ பண்ணுங்க, அவரை பார்த்தா நானே பார்த்தேன் தற்செயலாக பார்க்குறப்ப. நாளை மற்றொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.